Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நீங்கள் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆய்வை பற்றி பேசும்போது அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதில் குறிப்பாக வந்து அவங்க சொன்ன சில விஷயங்கள் வந்து மேலே ஏறி கை அசைச்சிட்டே வந்திருந்தா அந்த கும்பலை வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லலாமாங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியல, அவங்களே சொல்கிறாங்க பார்க்க முடியுது. ஆனால் அப்படி பண்ணுறது தான் ரோட் ஷோன்னு சொல்கிறாங்க. ரோட் ஷோ வந்து பண்ணக்கூடாதுன்னு காவல்துறை சொல்கிறாங்க. இதை எதை எடுத்துக்கிறது பார்க்கும் மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஆணையத்துடைய பலன் என்ன முதல்ல யோசி. ஆணையத்துடைய செயல்பாடு அப்புறம் விடுங்க, முதல்ல பலன் என்ன. நம்ம ஒரு வேலை செஞ்சால் அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கணும்ல. அது அந்த தீர்வு சொல்லி எதுவுமே நான் சொல்ல விஜய் தான் இந்த 41 மரணத்துக்கு காரணம்னு தீர்ப்பு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆணையத்தோட முடிவு தெளிவாக இப்படி வெறுபாட்டிமா நிற்கிது. என்ன செய்வீங்க? எஃப்ஐஆர் போடுவீங்களா? அதை இப்பயே போடலாம்ல. ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு புரியுங்களா? எந்த தடையுமே இல்லாதவங்க நீங்க அந்த அவங்களுக்கு வந்து நாளைக்கு இந்த கூட்டம் இது போல எங்கேயுமே நடக்காம இருக்கிறதுக்கு வழி என்ன? நாளைக்கு நம்ம ஊர்ல டிஎம்கே கூட்டம் நடத்தும், ஏடிஎம்கே கூட்டம் எல்லாருமே நடத்துவாங்க, பெருந்தலைவர்கள் வருவாங்க. அப்ப நம்ம பிரச்சனை வரும். அது கம்ப்ளீட்டாக அதுக்கு நீங்கள் அங்கே போய் ஸ்பாட் போய் பேச வேண்டிய அவசியமே இல்லையே. அது வந்து என்டையர் டிஃப்ரெண்ட் கேம். உட்காந்து நீங்கள் வல்லுநர்களோட பேச வேண்டிய விஷயம். க்ரௌட் எப்படி மேனேஜ் பண்ணுறது, இடம் எப்படி கொடுக்குறது, அவ்வளோ இடம் இருக்குதா, தலைவர்கள் வந்தாலும் செய்யுது, ஒரே இடத்துல 4 தலைவர் வந்தாலும் செய்யுது, ஒரே ஊரில் ஒரே இடத்துல 2 தலைவர் வந்தாலும் செய்யுது, பிரச்சாரத்தில் எதிர்த்து நீங்கள் வருவாங்க. இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணி நீங்கள் உட்கார்ந்த இடத்துல பேசலாம். 4 வல்லுநர் தேர்தல் ஆணையத்தை கட்சிகள்கிட்ட நீதிமன்றத்தில் பேசலாம். அங்கே ஸ்பாட்டில் போய் நான் வந்து இறந்த ஒரு குடும்பத்தில் போய் பேசினேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. இதுதானே முக்கியமான. அப்போ அவங்களுக்கு சொல்லக்கூடிய பேட்டி நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் முதலே சொல்லிட்டீங்களே, இப்படி கையாட்டி இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே, அப்போ நீங்கள் என்ன விசாரிக்க போறீங்க? அது ஜட்மெண்ட் ரிட்டன், அதை சொல்லிருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. எதுக்கு 3 மாதம் வரைக்கும் காத்திருக்கணும்? கையாட்டினது தான் தப்பு அப்படின்னு சொல்லிருங்க. இதுதான் சொல்கிறேன். நீங்கள் பாஜக வந்து ஒரு குழு அனுப்புது, அவர்களுடைய அரசியல். திமுக ஒரு குழு முடிப்பிக்கலாம், எதுக்கு நீதரசன் அனுப்புனாங்கன்னு தெரியல. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நம்ம ஒவ்வொரு கட்சியிலும் போட்டோம். அண்ணன் நம்ம செந்தில் பாலாஜி சொல்கிறார்ல, அவர் இவங்க காரணம். தண்ணி பாட்டில் 1000 செருப்பு பார்த்தீங்களே சார், ஒரு வாட்டர் பாட்டிலாவது பார்த்தீங்களா? அப்போ அது தண்ணி கொடுத்துருக்க வேண்டாமா? அது அவர் கட்சியோட ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார்ல. இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை அருணா ஜெகதீசன் அவர்கள் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன இருக்குது? அது ஜட்மெண்ட் கொடுத்தா சில டெலிவர்டில். இதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ ஆணையத்தினால எந்த வாய்ப்பும் இல்லை. முதலமைச்சர் வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாத விரும்ப மாட்டார். என்ன அது மூலமாக என்ன சொல்ல வர்றார்? அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. இதே இடத்துல திரு ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் விஜய் கைது செய்யப்பட்டிருப்பார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வைக்கிறத பார்க்க முடிஞ்சது. இன்னும் நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க மிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு கேட்கறதெல்லாம் கைது செய்யணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன். ராசா கைது செய்யப்பட்டார், என்னாச்சு? செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். நான் வந்து உங்களுக்கு தெரியாது, தினமலர் காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒயிட் காலர் கிரைமில் நீங்கள் கைதுகள் எதிர்பார்க்க வேண்டியது அவசியமே இல்லை. அவங்க எங்கேயுமே ஓடி போக மாட்டாங்க. புரியுங்களா? நீங்கள் விஜய் அவர்கள் எங்கேயுமே போக சொன்னாலும் போக மாட்டார். செந்தில் பாலாஜி நீங்கள் வந்து துரத்தி விடுங்க, போக மாட்டார். அவருக்கு கரூரில் தான் பாலிடிக்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வாழ்க்கை. நீங்கள் கார்த்தி சிதம்பரத்தை கைது பண்ணீங்க, அவர் சிவகங்கையில் தான் வாழ்க்கை இருக்குது. அவர் பண்ண ஒர்க்கு பூரா தப்பு நினச்சுன்னா பேப்பரில், உங்களுக்கு புரியுங்களா? அதை பேப்பரில் தான் நீங்கள் எடுத்து ப்ரூஃப் பண்ணணும். அப்போ விஜய் கைது பண்ணப்பட்டு கைது பண்ணி 15 நாள் வெளியே வந்துடுவார்ல, 30 நாள் 40 நாள் செந்தில் பாலாஜி இருந்தால் வந்துட்டார்ல. ராசா வருஷங்கள் வந்துட்டார்ல. ராசா அன்னைக்கு வந்து எம்பியாக இருக்கிறார்ல. அப்போ அவருடைய எதிர்காலத்தை நீங்கள் காலி பண்ண போகிறது இல்லை. அது தனியாக போயிட்டு இருக்க போகுது. அன்லஸ் அன்டில் ஃபைனல் ஜட்மெண்ட் வர வரைக்கும். புரியுங்களா? திரும்ப சசிகலாவுக்கு ஃபைனல் ஜட்மெண்ட் வந்துச்சு, பெரிய ட்ரபிளில் மாட்டின்னுக்கிறாங்க. அந்த மாதிரி தீர்ப்பு நீங்கள் எழுதின பிறகு வரக்கூடிய விஷயங்கள் வேறு. அண்ணன் துரைமுருகன்லேருந்து பொன்முடியிலேருந்து அத்தனை பேருக்கு ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணி வச்சிருக்கு. ஸ்டில் தே ஹேவ் ஸ்பேஸ். அப்போ கைதுங்கிறது இல்லை பிரச்சனை. நீங்கள் வழக்கு கடகட நடத்துங்க. நீதிமன்றம் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம ஆளுநருக்கு கெடு விதிக்கிறோமே, ஜனாதிபதி கெடு விதிக்கிறோமே, நம்ம ஒரு 3 மாதத்துல இந்த கேஸை முடிப்போம் அப்படின்னு கடகடனை எடுத்து போய் நியாயமான தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா நல்லது தானே. அது டிஎம்கே கவர்மெண்ட் தெளிவாக தங்களுடைய அரசியலை நகர்த்துது. அவங்க ஏன் இந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. விஜய் ரொம்ப சரியாக காய் நடத்துறார். 2 பேருமே ரொம்ப கரெக்டாக காய் நடத்துறாங்க. நகர்த்தாம உட்காந்து வெளியில உட்காந்து வேடிக்கை பார்க்கும் இந்த 2 கட்சிகள். செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல சில ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு வெளியில விமர்சனங்களையும் பார்க்க முடியுது. விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வந்து காலனியை தூக்கி வீசினாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறார். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்ல நிறைய விஷயம் நம்ம ஏற்க முடியாது. அது வந்து நீதிமன்ற விசாரணைக்கு விட்டுரும், நம்முடைய வேலை கிடையாது. நான் முதல் நாள்லேருந்து சொன்னேன், எல்லா ஊர்கள்லையும் கூட்டம் நிலையாக இருந்தது. இந்த ஊரில் மட்டும்தான் கூட்டம் அலையாக இருந்தது. நான் முதல் நாள் சொல்லியிருக்கேன், சம்பவம் நடந்த மறுநாள் நம்ம பேட்டி பதிவு பண்ணியிருக்கோம். இவ்வளவு அளவாஞ்ச கூட்டம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க அந்த வித்தியாசத்தை நம்ம உணர்ந்தோம். எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க, தலைவரை பார்ப்பாங்க. சரிங்களா? அண்ட் விஜயை பிடிக்காத ஒருத்தன் இருந்தால் கூட அவன் வந்து கட்டாயம் எரிய மாட்டான். உங்களுக்கு வந்தவன் பூரா விஜய் ஃபேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன போல மாற்று கட்சிக்காரங்க வருவாங்க, அந்த கூட்டத்தில் தெரியாதுங்கிற எதிரில் செய்வாங்க. ஆனால் ஒரு விஜய் ரசிகன் கனவுல கூட அப்படி ஒரு சீன் எதிர்பார்க்க மாட்டான்.
கனவுளோட செய்ய மாட்டான். அந்த அஜித் ரசிகர்கள் எதிர்த்திருந்த காலம் போயிருச்சு. இப்போ புரியுங்களா, அவர் இவர் அந்த 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 ஏரியாவை விட்டுட்டு, அந்த கரெக்டாக சொல்லி அந்த ஜோன்லேயே வெளியே விட்டுட்டு வேற ஏரியாவுக்கு வந்துட்டார். அப்போ அஜித் ரசிகர்கள் செஞ்சிருப்பாங்கிற கேள்வி கூட அங்கே கிடையாது. அங்கே புரியல, அவர் கம்ப்ளீட்டாக வந்து பொலிட்டிக்கல் அரினால இப்போ நிற்கிறார். அப்போ இந்த ஏரியா தவிர வேறு யோசிக்கிறார். நம்ம வந்து பார்க்குறோம், திரு பொன்முடி மேலே வந்து களிமண் எரியப்பட்டது திமுக காரங்க செஞ்சிருப்பாங்களோ, அது அண்ணன் செந்தில் பாலாஜி ஒத்துக்கிடுவாரோ, யாரும் தெளிவாக அடையாளம் காணப்பட்டது. உங்களுக்கு புரியுங்களா, தன் தலைவன் மேலே ஒருத்தர் செய்யவே மாட்டான். முதல்ல மனசாட்சி வராதுங்க. நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணால் கூட நீ அடிப்பா, நமக்கு பொலிட்டிக்கலாக பண்ணே நான் எப்படின்னு உங்கள் மேலேன்னு சொல்லுவான். உங்களுக்கு புரியுங்களா, விஜய் ஏற்பாடு பண்ணுறான்னு வச்சுங்க, எப்பா நீ நம்மளை செருப்பு வீசு நல்லா நான் ஜாலியாக இருக்கும்னா செய்ய மாட்டேன் தொண்டை, அவன் தான் தொண்டை. சூப்பர் தலைவான அவன் வந்து சைடு ஆர்டிஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவன் சொல்லி வந்து அது நடக்க போகிறதில்ல. அப்போ கட்டாயமாக செருப்படியோ கல்வீச்சோ இது எல்லாமே வந்து மற்றவர்கள் செஞ்சுருப்பாங்க. அதை காவல்துறை விசாரிக்கணும் யார் அப்படிங்கிறோம். ஏன்னா இருட்டு போக வைக்க தெரியாது. அப்போ செருப்பு துண்டை தூக்கி கட்டாயம் போடுவாங்க. புரியுங்களா, துண்டை தூக்கி போடுறது, துண்டோட சேர்ந்து ஒரு பேனா வந்திருக்கலாம், வேற துண்டோட சேர்ந்து ஒரு செல்ஃபோன் வந்துருக்கலாம், செருப்பு வரவே வராதுல்ல. நீங்கள் புரியல, நீங்கள் தொண்டை 1000 பேர் துண்டை தூக்கி வீசுறாங்க, தொண்டர்கள் அந்த தலைவர்கள் குசியில் அவர் எடுத்து போட்டுக்கிறார், அவங்க பாதைகளை வைக்கிறாங்க. செருப்புங்கிறது எப்படி வரும், அது தொண்டர்களே போட்டிருப்பாங்கிறது அதீத கற்பனை. அதில் நீங்கள் அங்கே பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அரசாங்கத்துக்கு நிறைய இருக்குங்க. 3 மணிக்கு முன்னாடி ஏன் அனுமதிச்சாங்க உங்களுக்கு புரியுங்களா, இந்த இடத்துல போகணுன்னு ஏன் ஆர்டர் பண்ணணும். ஒரு காவல்துறை வந்து கூட்டத்தை ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் இருக்குது. 11th ஹவரில் கூட பண்ண முடியும். உங்களுக்கு புரியுங்களா, இல்லைங்க ஓவர் கூட இருக்கு அலோவ் பண்ண முடியாது. அப்புறம் அந்த கேள்வியை தான் வைக்கிறாங்க. பெரம்பலூர்ல நீங்க கேன்சல் பண்ண சொன்னதுனால தானே அவர் கேன்சல் பண்ணிட்டு போனாரு அப்படிங்கறத கேள்வியா வைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட அதுக்கான சரியான பதில் கிடைக்கல. அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய வேலைகள் அங்க அதிகமா இருக்கு, அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. நாங்கள் இதை அலோவ் பண்ண முடியாது, இங்க என்ன பேசுங்க அங்கே போகாதீங்கன்றாங்க. அப்படித்தான் போன அலோவ் பண்ண மாட்டேங்க, இட்ஸ் ஆர்டருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ரெக்கார்ட் பண்ணுங்க வீடியோவில், நாங்கள் சொன்ன மீறி பண்ண அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்கலாம்ல. இப்போ சொல்றாங்க நாங்கள் சொன்னோம் ஆதவர்ஜி நான் கேட்கல, ஏதாவது ப்ரூஃப் இருக்கா உங்களுக்கு புரியல. ஸோ காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கு, நீங்கள் இதுக்கு வந்து டிஜிபி வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ கேட்டாங்க எஸ்பி வந்து அங்கே எங்கே போனாரு, எஸ்பி எங்கேயும் போயிட்டு போறாருங்க, இன்ஸ்பெக்டருக்கு அந்த அதிகாரம் இருக்குங்க. நீ எல்லாத்துக்கும் டிஐஜி வரணும், ஐஜி வரணும், டிஜிபி வரணும்னு அடுத்தவங்களுக்கு வேறு வேலை இல்லையா. அந்த இன்ஸ்பெக்டர் கேன் ஸ்டாப் விஜய் சார், நீங்கள் போகக்கூடாது சார், ஸ்டாப் பண்ணுங்க சார், நான் அதை அனுமதி கொடுக்கல சார், நான் தான் சார் இந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ், நான் அனுமதி கொடுக்கல. அதற்கப்புறம் போனால் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு வச்சுக்கல. அப்ப அது ஏன் செய்யல, அரசாங்கம் போய் சொல்ல வேண்டிய கேள்வி 1000 இருக்கு. அதுக்கு அவங்க சொல்றது அங்க வந்து அவ்வளவு கிரவுட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நாங்க பண்ணலன்னா பெரிய கான்ஸ்பிரசி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படி நடந்துருந்துச்சுன்னா அவங்க பேசட்டும். 41 உயிர் போயிருக்காதுல. டிஎம்கே கெட்ட பேரே வரட்டுங்க, கெட்ட பேரோட உயிர் கம்மியா, அவங்க கோர்ட்டுக்கு போட்டோம், ரெண்டு பக்கம் கெட்ட பேர் வந்திருக்கலாம். விஜய் வந்து அப்படி பண்ணிட்டாரு, டிஎம்கே அதெல்லாம் இருக்கட்டும், பேரை நீங்க வந்து சம்பாதிச்சலாம், திரும்ப உயிரை அதுக்கு யோசிக்க வேண்டியல. அப்ப டிஎம்கே பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் 100 இருக்கு, டிவி கேபிள் சொல்ல வேண்டிய விஷயம் 100 இருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமா பல்வேறு வழக்குகள் வந்துட்டு இப்ப ஆதவர்ஜுனா அவர்கள் மேலேயும் சரி, இப்ப நிர்மல்குமார், திரு புசியானந்த் அவர்கள் மேல வழக்குகள் இருக்கு. முன்ஜாமீன் வாங்குறதுக்கு வந்துட்டு கோர்ட்டை அணுகி இருக்கிறாங்க. அடுத்த கட்டம் எப்படி நகரும், இவங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டம். ஆதவர்ஜுனா மீதான வழக்கு வேற, மற்றவர்கள் மீதான வழக்கு வேற. ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து அந்த முதல்ல பழைய எஃப்ஐஆர்ல அவர் பெயர் கொண்டு வரப்படலை. அவர் வந்து அவர் பேரும் திரு விஜய் பேரும் அந்த முதல் வழக்கில் அந்த 41 பேர் பிரச்சனையில் இல்லை. அதில் வந்து ஆனந்தவர்கள் பேர், அது என்ன கணக்கில் போட்டிருக்காங்க எனக்கு தெரியல. ஆனந்தவர்கள் வந்து நம்பர் 2 உங்களுக்கு புரியல. அவ கீழே இருக்கக்கூடிய நிர்மல்குமார் சேர்த்துட்டாங்க, மேல இருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபேக்ட்ல சேர்த்திருப்பாங்க, எனக்கு தெரியாது. அதாவது நம்பர் 2 இருக்கக்கூடிய ஆனந்த் சேர்த்துட்டாங்க, பின்னாடி இருக்கக்கூடிய நிர்மல்குமார் சேர்த்துட்டாங்க, நடுவில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா விட அது என்ன கணக்கில் விடுறாங்க. என்ன ஆதவர்ஜுனா நம்ம அங்கிருந்து ஆர்கனைஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம், மேடல் ஏறி போனது வந்து எல்லாமே நம்ம பார்த்தோம். அது என்ன, அது ஐஓடைய பொருளாக கட்டி அது வேற ஒரு கேஸில் வந்து அவர் போடுறாரு, அவர் ட்வீட் போடுறாரு, அது வந்து ஒரு அபத்தமான ட்வீட்டை போடுறாரு, அதுக்கு போறாரு. இந்த இடத்துல வந்து நீதிமன்றம் இவங்களோட டிவிக்கு அடுத்த கட்ட ஃபீல்ட் ஆக்ஷன் அவங்க வந்து நீதிமன்றத்தில் ஒரு ரிலீஃப் பெற்ற பிறகுதான் இருக்கும். நீதிமன்றத்தில் ஒரு கிளாரிட்டி, 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய யாரோ அப்புறம் வந்து வேற ஒரு வழக்குகள் அந்த மாதிரி வதந்தி பரப்புறாங்கன்னு சில அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் திரு விஜய் அவர்கள், திரு ஆனந்த் அவர்கள் இவங்களுடைய ஸ்டாண்டை வந்து ஒரு கிளியர் பண்ணி ஒரு எக்ஸ்கியூஸ் கிடச்சிட்டு வச்சுக்கோங்க, ஒரு ரிலீஃப் கிடச்சிட்டு வச்சுக்கோங்க, அதற்கு பிறகு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ நான் கேள்விப்பட்டு இந்த அடுத்த 2 வாரத்துக்கான விஷயங்கள் தள்ளி வச்சிருக்காங்க. நான் அதை முதலே சொன்னேன், நேற்று 20 வருஷம் முன்னாடி சொன்னேன். நம்ம அவங்க 2-3 வாரம் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து அக்டோபர் எண்டில், அது நவம்பர் பிகினிங்கில் தான் வந்து அவங்க அடுத்த பிரச்சாரத்தை இருப்பாங்க. அதுக்குள்ள ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுவாங்க, அதுக்கு லொகேஷன்ஸ் பூரா மாற்றி வைப்பாங்க, அவுட்டரில் கொண்டு வைப்பாங்க, அது எல்லாமே தொடர்ந்து பார்க்குறோம். ஸோ 1 மந்த் கேப் விட்டு அதை தொடர்றதுக்கான வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்குது. இன்னும் அவருடைய பிரச்சாரம் வந்து சீரியஸானதாக இருக்கும், கொஞ்சம் ஜோவியலானதா ஜாலியாக இருக்கக்கூடியதை வந்து பிறகு திருப்பி ஜாலியாக மாறும் வச்சுக்கோங்க. அது எண்ட் ஆஃப் த இதில் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப்டர் திஸ், நாட் ஒன்லி ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 மீட்டிங் அப்படி தான் உங்களுக்கு டிசம்பரில் அவருக்கு வந்து ஒரு அலையன்ஸ் இல்லையா என்ன வேணுங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் அவர் வந்து சீரியஸ் தான் கொண்டு போவார். அந்த 41 பேருக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுட்டே கொண்டு தான் போகும், அப்படி தான் அவர் கொண்டு போவார். ஸோ அவன் இந்த இடத்துல வந்து இவர்களுக்கு ஒரு நீதிமன்ற ரிலீஃப் கிடைச்ச பிறகுதான் இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். பட் இவங்க ஆன்லைன் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க, அதை நேற்று விஜய் அவர்களே பண்ணிட்டார். நிச்சயமா. ஸோ அடுத்தடுத்த கட்டம் எப்படி நகருதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.